பவுல் Paul, ஒரு கைதியாக ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்யும் பொழுது as he was traveling in a ship as a captive, குறைஞ்சது as a prisoner, 268 பேர் அவரோடு பிரயாணம் செய்தார்கள். approximately about 268 people traveled with him in that அது ship. ஒரு ஆபத்தான பயணமா இருந்தாலும் Though it was a very dangerous trip, பவுல் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கட்டுகளிலே பிரயாணம் செய்தாலும் in whatever bondage or circumstances, Paul traveled in that ship. பவுலோடு ஆண்டவர் பிரயாணம் செய்தார். God traveled with Paul and that ship. பவுலோடு அடிக்கடி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். God continued to talk with Paul in that ship. காரணம் என்ன? அந்த பிரயாணம் ரொம்ப கடினமான சவாலான ஒரு பிரயாணமா இருந்தது. What is the reason behind that? That trip was a very dangerous, a very difficult trip for பவுலுக்கு Paul. அடுத்து என்ன நடக்கும்ங்கற நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. It was a circumstance where Paul did not know what would happen to him the next அக்கரைக்கு minute. போய் ரோமுக்கு போய் சேர்ந்த பிறகு அவருக்கு என்ன காத்திருக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. He doesn't know what is going to happen to him as soon as he reaches Rome. ஆனாலும் பவுல் சொல்ல முடியும், But even then Paul நான் can say, தரிசித்து நடக்கல, I'm not walking by நான் sight, விசுவாசித்து but I நடக்கிறேன். walk by faith. என்னில் நற்கிரியை துவங்கினவர், The one who started the good work என்னில் within நற்கிரியை me, துவங்கினவர், the one who started the good work within நான் me. எந்த மாதிரி ஆபத்தான பிரயாணத்தில் இருந்தாலும் Though I may be going through a dangerous trip, அதை முடிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்கிற நிச்சயம் அவருக்கு that இருந்தது. he had the assurance that the God is faithful to lead him in that ஆனாலும் ஒரு trip. சூழ்நிலையிலே But even then in that அந்த situation, கப்பலிலே பிரயாணம் செய்யும் பொழுது as he traveled in that ship, பயங்கரமான புயல் வந்தது, there was a huge storm on that day. பயங்கரமான பெருங்காற்று There வந்தது. was a whirlwind, a storm. அந்த இடத்தில் மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். So they were all sailing in a very dangerous situation. சேரும் இடத்தில் போவதற்கு பலவிதமான தடைகள். There were so many blocks before they could reach their ஆக destination. அந்த மாதிரி ஒரு பிரயாணத்தில் So in that kind of a trip, அந்த பெருங்காற்று புயல் வந்த பொழுது so as there was a huge storm that கப்பல் hit the அசைக்கப்பட்டது. ship, the ship was shaking. பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே கடந்து போனார்கள். So they traveled through a very difficult, dangerous situation. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஒரு கட்டத்தில் at one point, அவர்கள் சாப்பிடுகிறதை நிறுத்தினார்கள். they stopped eating, தண்ணி கூட குடிக்கல, they stopped drinking, தூங்க முடியல. they couldn't sleep. இன்னொரு கட்டத்தில் வேதம் சொல்லுகிறது, Another point, the Bible says, பல நாட்கள் சாப்பிடாம இருந்தாங்க, for many days they did not பல eat. நாட்கள் தண்ணி குடிக்காம For இருந்தாங்க, many days they did not drink பல water. நாட்கள் தூங்காம இருந்தாங்க. For many days they did not sleep. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல So in that kind of a situation, யாருக்கு நம்பிக்கை இருக்குமே? who would have a hope in that பவுல் சொல்லுகிறார், situation? நாங்க எல்லாருமே நம்பிக்கை இழந்து போனோம், Paul says that every one of us lost hope in நாங்க that எல்லாமே situation. பயந்து போனோம். Every one of us were gripped with fear. எங்க வாழ்க்கை இவ்வளவுதானா? Our life, is it only so இந்த much? கடல் தான் எங்களுக்கு முடிவா? Is this ocean is going to bring us an end to இந்த us? கடல் தான் எங்களுக்கு கல்லறையா? Is the sea is going to become a cemetery for us? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கடந்து வந்தார்கள். And so they were passing through that kind of a ஆனால் situation. அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். But God who called was faithful. அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். God who called them was faithful. உலகத்து முடிவு பரியந்தமே Till the end of the earth. நீ என்ன மாதிரி ஆபத்தான பயணத்தில் இருந்தாலுமே, Though you may be traveling through a dangerous எந்த மாதிரி situation, ஒரு கொந்தளிக்கும் கடலிலே நீ though you இருந்தாலுமே, may be traveling in a roaring நான் sea, உன்னோடு இருப்பேன், He says, I would be with நான் you. உன்னை விட்டு விலக I மாட்டேன், will never leave you. உன்னை கைவிட I will மாட்டேன். never forsake you. அந்த தேவன் That God. பவுலோடு இடைப்பட்டார். So he intervened with Paul. பவுலே நீ பயப்படாதே, And he looked at Paul and said, do நீ not fear. ராயனுக்கு முன்பாக இருக்க You வேண்டும். need to stand before to Caesar. Caesar. அப்போஸ்தலர் 27:24. Acts 27:24. Do not be afraid, Paul. பவுலே பயப்படாதே. You must stand before Caesar. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க And வேண்டும். indeed God has granted you all those who sail with you. இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு ஆக பண்ணினார். ஆண்டவர் பவுலை So உற்சாகப்படுத்தினார். God is encouraging Paul பவுலே here. முடிவு அல்ல, He looks at Paul and says, this is not the நீ end. போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
தூரம். So you have to travel to a long distance. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you have a long way to go ன்னு பக்கத்துல சொல்லுங்களேன். பார்த்து சொல்லுங்க, நீங்க வெகு தூரம் நீங்க போகணும். வெகு தூரம் போகணும்னு You சொல்லுங்களேன். have to travel through a long ஆமென். distance. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வெகு தூரம் போகணும்னு So சொல்லுங்களேன். you have to travel through a long ஆமென். distance. பவுல், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். Paul, you have to travel through a long என்ன distance. பவுலுக்கு சொல்லுகிறார்? What is he saying to உன்னுடைய Paul? வாழ்க்கையில் In your life, என்னுடைய பணி இன்னும் முடியல. my mission has not yet been finished. Amen. I am not done with you yet. இன்னும் உனக்குண்டான அந்த வேலையை நான் முடிக்கவில்லை. அதான் அந்த செய்தி இந்த நியூ இயர் சர்வீஸுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். And this was the message God gave us during the new year. அருமையான தேவப்பிள்ளையே, Children of God, இந்த காலவேளையிலே in this morning நீங்க time, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் though you may be in different கர்த்தர் உங்களோடு circumstances, என்னோடு என்ன சொல்லுகிறார்? what is God telling you and I? உங்க வாழ்க்கையில் என் பணி இன்னும் முடிக்கல. I am not done with your life as yet. ஆக எது நம்மை இந்த இடத்திலே இன்றைக்கு கொண்டு So வந்திருக்கிறது? what has brought us today in this place? எது நம்மை பாதுகாத்திருக்கிறது? What has preserved us? எது நம்மை விடுதலை What செய்திருக்கிறது? has given us deliverance? இந்த இடத்திலே எந்த சக்தி நம்மை கொண்டு வந்திருக்கிறது? Which power has brought us இதற்கு here? ஆண்டவர் நமக்கு தெளிவாக பதில் கொடுக்கிறார். And God is giving the answer very நானே clearly உன்னை to இந்த this. இடத்திலே கொண்டு It's வந்திருக்கிறேன். I who brought you here I in am this not place. done with you yet. நான் இன்னும் முடிக்கவில்லை. You are seated here. நீங்கள் இந்த இடத்தில் You are not அமர்ந்திருக்கிறீர்கள். here by accident. ஏதோ ஒரு விபத்தாக இந்த You இடத்தில் are நீங்கள் not here by வரவில்லை. chance. ஏதோ ஒரு சான்ஸ் எடுத்து இங்கே You நீங்கள் are not a வரவில்லை. mistake. ஏதோ ஒரு தவறுதலாக நீங்கள் I இங்கே have வரவில்லை. brought you. நான் உங்களை இங்கே I அழைத்து have வந்தேன். ordained you. உங்களை நான் தெரிந்து I have கொண்டேன். separated you. உங்களை நான் I பிரித்தெடுத்தேன். have called you. உங்களை நான் அழைத்தேன். It is God's purpose அது தேவனுடைய ஒரு நோக்கம். that preserves you and I. உங்களையும் என்னையும் That பாதுகாக்கிறது. preserved us in 2025. 2025ஆம் ஆண்டிலே நம்மை அது We faced பாதுகாத்தது. so many challenges, பலவிதமான சவால்களை நாம் so many சந்தித்தோம். hardships, பலவிதமான கடினமான சூழ்நிலைகள், testing times, பலவிதமான சோதனை காலங்கள், times, பயம் நிறைந்த காலங்கள், tough times, கடினமான நாட்கள், troubled waters, பலவிதமான சோதனையின் fiery தண்ணீரிலே furnace, நடந்தோம், எரியும் அக்னி சூளையிலே நடந்தோம். God's purpose தேவனுடைய நோக்கம் preserved you and I. உங்களையும் என்னையும் God பாதுகாத்தது. keeps telling you and I, தேவன் தொடர்ந்து உங்களுக்கும் எனக்கும் son, சொல்வது, daughter, மகனே மகளே, I am not done with you yet. இன்னும் நான் உனக்கு செய்ய வேண்டிய It is my காரியத்தை purpose, முடிக்கவில்லை. என்னுடைய நோக்கம் That has preserved you. அது உன்னை And காப்பாற்றியது. secondly, இரண்டாவதாக, what has brought you and I here? உங்களையும் என்னையும் இங்கே எது கொண்டு வந்தது? What made you see 2026? இந்த வருடத்தை எது உங்களை காண செய்தது? It is my plan என்னுடைய திட்டம் that prepares you for 2026. 2026ஆம் ஆண்டுக்கு அது உங்களை We தயார் don't know what செய்கிறது. is in store for us. இந்த வருடம் என்ன நமக்கு காத்திருக்கிறது என்று What நமக்கு is தெரியாது. waiting for us? எது நமக்கு காத்திருக்கிறது என்று What தெரியாது. kind of a storm? எப்படிப்பட்ட ஒரு புயல் காற்று, What kind of a mountain? எப்படிப்பட்ட மலை, What kind of a Goliath? எப்படிப்பட்ட கோலியாத் What இருக்கிறான், is going to challenge us? எது நம்மை சவால் இருக்கும் Are சூழ்நிலையிலே you தள்ள here? போகிறது? இங்கே தான் It is God's இருக்கிறீங்களா? plan அது தேவனுடைய that திட்டமாக prepares you and இருக்கிறது. I அது நம்மை உங்களையும் for என்னையும் பாதுகாக்கிறது. 2026. இந்த 2026ஆம் Hallelujah. ஆண்டிலே It is God's mission. தேவனுடைய பணி, Turn to somebody and say, it is God's mission. தேவனுடைய பணி, It is God's mission. தேவனுடைய பணி, Turn to somebody and say, it is God's mission. தேவனுடைய பணி That moves you and I. உங்களையும் என்னையும் முன்பாக Nothing நகர்த்துகிறது. else, nothing else. வேற ஒரு காரியமும் அல்ல. Turn to somebody and say, God has made you for a mission. தேவன் ஒரு பணிக்காக உங்களை நியமித்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். Look at the person next to you and say, நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன். I told this பக்கத்துல during the பார்த்து first சொல்லுங்கன்னா service. எல்லாம் வாயை When I மூடிட்டு said அப்படியே look at the மறைக்கணும். person next to you, they are just நீங்க keeping quiet. மறைக்கிறது பார்த்தா எனக்கே If பயமா you இருக்கு. stare at me, I get scared. God has made you for a mission. தேவன் உங்களை ஒரு பணிக்காக நியமித்திருக்கிறார். சொல்லாததெல்லாம் போய் சொல்றீங்கல்ல. You go and tell what is not to be சிஸ்டர் told. சொல்லாதீங்க சிஸ்டர். I say, sister, don't tell this. உங்களுக்கு மாத்திரம் I சொல்றேன். tell only this to you. அதுக்குள்ள மைண்ட்ல யாருக்கெல்லாம் சொல்லணும்னு ஓடிட்டு So இருக்கோம். they calculate in their mind to whom all they can go and say வாங்கிக்கலாம் this. வாங்கிக்கலாம். Let's get everything. இந்த ஆள் நம்மள நம்பி எல்லாத்தையும் சொல்றான். This fellow is trusting me and இந்த ஆளை telling போட்டு everything. கொடுத்துடலாம். இதான் சான்ஸ். This is the right chance to go and tell. சொல்லாதத சொல்ற ஆளுங்க So people who tell those things which they are not பக்கத்துல supposed to பார்த்து say. ஆண்டவர் வாழ்வளிக்கும் வார்த்தையை சொல்லுங்கன்னு சொன்னா என்ன ஆச்சு உங்களுக்கு So when we சொல்றதுக்கு? say to share the life-giving word, why are you சொல்லுங்க. hesitating? சொல்லுங்க, you are made for a mission. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு பணிக்காக நீங்கள் வேண்டாங்க நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேண்டாங்க விட்டுருங்க.
நீங்க பக்கத்துல பார்த்து சொல்ல வேண்டாம். You need not look at the person next to you and உங்களையே say, பார்த்து சொல்லுங்க. look at yourself and I am say, made for a mission. நான் ஒரு I பணிக்காக am made for a mission. நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு I am made for a பணிக்காக mission. நான் ஒரு பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Amen. அவருடைய நோக்கம் His purpose நம்மை பாதுகாத்தது. it preserved us. அவருடைய திட்டங்கள் His plans 26க்கு நம்மை ஆயத்தம் செய்கிறது. it prepared us for the year அவருடைய 2026. ஊழியம் அவர் கொடுக்கிற பணி His mission நம்மை உந்தி தள்ளுகிறது. it moves us. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? Let's lift our ஒரு hands. அர்ப்பணத்தை செய்வோமா? Let's surrender now. எல்லாரும் ரெண்டு கரங்கள் இருக்கிறவங்க Those who உயர்த்துங்க. have two hands, lift ரெண்டு both your கரங்கள் hands. இருக்கிறவங்க உயர்த்துங்க. Lift both your ஹalleluya. hands. ஆண்டவரே, Dear Lord, ஆண்டவரே, என்னை நீர் பாதுகாத்தீரப்பா. Lord, you preserved me எல்லா ஸ்டாம் மத்தியில, in the midst of the எல்லா storm. புயல் மத்தியிலே In the midst of the storm, 2025 பாதுகாத்தீர். you preserved me in the year நான் விட்டுறலாம் 2025. நினைச்ச பொழுதும் When I thought I would leave ஆண்டவரே, that, நீர் என்னை விடலப்பா. but you never left me, விட்டுறலாம் God. போலாம் அப்படி நினைச்ச பொழுதும் When I thought I would leave everything நீர் and என்னை walk இறுக away, பிடித்து but கொண்டீர். you were holding me நீர் very என்னோடு tight, O Lord. பேசினீர். And you spoke to me, மகனே, God. இன்னும் முடிக்கலன்னு And you சொன்னீர். said, I'm not done with you மகளே, yet. முடிக்கலன்னு Daughter, சொன்னீர். I'm not done with you அதற்காக yet. நன்றி Lord, சொல்லுகிறோம். I thank you for that. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. ஆமென். I am not done with you yet. இன்னும் நான் முடிக்கவில்லை. யாருக்கு இது பொருந்தும்? So for whom these words will suit? It doesn't apply to everyone. அது எல்லோருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை அல்ல. நான் இஷ்டம் போல வாழணும். I would live as I please. நான் யாருக்கு அடங்க முடியாது. And I would not be under anybody's நான் control. யாருக்கு சலாம் போட I மாட்டேன். would not put salam to anyone. எனக்கு மேல யாரும் இல்ல. There's no one above me. எனக்கு மேல கடவுளும் கிடையாது. There's even not even God above me. எனக்கு சர்ச்சும் வேண்டாம். I do not want church. எனக்கு ஒரு பாஸ்டரும் I வேண்டாம். neither want a எனக்கு pastor. எந்த லீடரும் I வேண்டாம். don't want a leader. நான் இஷ்டம் போல வாழணும். And I would live as I please. என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது. No one should question me. அவங்கள பார்த்து And looking at them, ஆண்டவர் will never say I am not done with you yet. அவர்களை பார்த்து தேவன் ஒருபொழுதும் நான் இன்னும் முடிக்கவில்லை என்று சொல்ல மாட்டார். அப்படி சொல்ல மாட்டாருங்க. He will never say that. சும்மா இஷ்டம் போல வாழ்றவங்கள பார்த்து மகனே நான் இன்னும் முடிக்கலன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு செஞ்சிட்டே இருப்பான். He will not இன்னும் look at முடிக்கல. the people who say I live as I please. He will never say these words to them. இந்த சைனா பிரசிடென்ட், The president of China, you go to the China president, Mr. President, China ஜனாதிபதிட்ட போய் Mr. President னு அவரை you பார்த்து believe that you are going to live for 150 years. நீங்க 150 வருட காலம் நீங்க உயிரோடு வாழ்வீங்கங்கற ஒரு நம்பிக்கை Yes, உங்களுக்கு yes, இருக்கு. he believes அத அவர் நம்புறாரு. that he is going to live for nearly 150 years. 150 வருட காலம் வாழ போறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு And he அவருக்கு. is spending millions. அதற்காக கோடான கோடி செலவு He's செய்கிறாரு. spending billions for research. கோடிக்கணக்கான பணத்தை அந்த ரிசர்ச்சுக்காக அவர் அந்த செலவழிக்கிறாரு. அற்புத மருந்து, அந்த வண்டர் மெடிசின், அந்த சாகாவரம் அந்த சாவே medicine வரக்கூடாது. which he would never wants to He die. wanted to make sure in 10 years from now இன்னிலிருந்து 10 வருடத்துக்குள்ளாக nobody in China should die of cancer. சைனாவுல யாரும் இந்த கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு இறக்க கூடாதுன்னு அந்த விரும்புறாங்க. மாதிரி மருந்து தயாரிக்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு So இருக்காங்க. they are doing research to find that kind of a So you go medicine. to China president. ஆகவே நீங்க சைனா ஜனாதிபதி இடத்துல Mr. போய் President, you believe that you are going to live for 150 years. பிரசிடென்ட் நீங்க 150 காலம் வாழ போறீங்க நீங்க Tell நம்புறீங்க. me for what? எதுக்காக நீங்க வாழ Why do you want to போறீங்க? live for 150 எதுக்காக years? நீங்க 150 வருட காலம் வாழணும்னு விரும்புறீங்க? You go and ask. நீங்க போய் கேளுங்க. I don't know what he would reply. அதுக்கு என்ன பதில் அவர் கொடுப்பார்னு எனக்கு And the தெரியாது. same thing, ஆனால் அதே நேரத்தில் Russian president, ரஷ்யால இருக்கிற பிரசிடென்ட் கூட believes, அவரும் இத நம்புறாரு. that he is going to live for 150 years. அவரும் 150 வருட காலம் வாழ போறேன்னு நம்புறாரு. Mr. Russian president, மிஸ்டர் பிரசிடென்ட், you believe that you are going to live for 150 years. நீங்க 150 வருட காலம் வாழ போறேன்னு நீங்க நம்புறீங்க. For what? எதுக்காக வாழ For what you போறீங்க? want to live for 150 years? எதுக்காக 150 வருட காலம் வாழ விரும்புறீங்க? We don't know their desires. அவருடைய ஆசைகள் என்னவென்று நமக்கு We தெரியாது. don't know their vision. அவருடைய பணி என்னவென்று நமக்கு We தெரியாது. don't know their dreams. அவருடைய கனவுகள் என்னவென்று நமக்கு We don't தெரியாது. know their goals. அவர்களுடைய கோல்ஸ் என்னவென்று நமக்கு We don't know தெரியாது. their ambition. அவர்கள் குறிக்கோள் வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு Whether தெரியாது. they live for 150 years அவர்கள் 150 வருட காலம் வாழ்வார்களா or more than that. இல்லை என்றால் அதற்கு மேல வாழ்வார்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தலை கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க. Say, I will not break
break my head for that. அந்த ஆளு 150 வருஷம் வாழ்ந்தா எனக்கு என்ன? If he lives for 150 years, what is it for me? அதுக்கு மேல வாழ்ந்தா எனக்கு என்ன? Even if he lives beyond that, what is it for அதனால me? எனக்கு என்ன லாபம்? What is the gain for me? We need to ask ourselves, நம்மையே பார்த்து நாம் கேள்வி கேட்க why வேண்டும். should I live? எதற்காக நான் வாழ Amen. வேண்டும்? Ask ourselves, நம்மையே பார்த்து கேட்க why am வேண்டும். I in this world? எதற்காக நான் இந்த உலகத்திலே Why வாழ்கிறேன்? should I decide to live long? எதற்காக நான் என்னுடைய ஆயுசு காலம் நீடித்து நான் வாழ Some வேண்டும்? people they want to live for a long time, சில பேர் கேட்டிங்கன்னா அவங்க நீண்ட காலம் வாழணும்னு so that நினைக்கிறாங்க. they can enjoy power and authority. இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டியும் நல்ல ஒரு பவரும் அவருக்கு வேணும்னு சொல்லி Some people they want to live long, சில பேர் நீண்ட நாள் வாழணும்னு விரும்புறாங்க. because as long as we live, ஏனென்றால் எவ்வளவு நாட்கள் வாழ்கிறார்களோ we want to enjoy everything. எல்லாவற்றையும் அவர்கள் சுகபோகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒன்னையும் விட்டு வைக்க கூடாது. They just don't want to leave anything. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி ஒரு கை பாத்துறணும். So they want to enjoy everything in life. ஆமென். எல்லாத்தையும் பார்த்துட்டு சாகணும். And they want to see everything, enjoy and then die. என்ன எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாத்தையும் சாப்பிடணும். And they want to eat anything and everything. சிலர் சாப்பிடுறதுக்காகவே வாழ்றாங்க. And some people live to eat. என்ன என் வாயை மாத்திரம் கட்ட மாட்டேன், என் பாடையை கட்டிக்கிடுங்க. And say, I will not control my eating habits. You can. என் வாயை கட்ட மாட்டேன். I will not control என் my வயித்தை eating கட்ட habits. மாட்டேன். I will not control my என் பாடையை stomach. கட்டினாலும் பரவாயில்ல. Though you may build a. சாப்பிட்டு சாப்பிட்டு சாவேன். I will keep on eating and then die. சாப்பிடுறதுக்காகவே வாழறேன். And I live to eat. சிலர் பாருங்க, You look at some people. நல்லா தூங்குறதுக்காக வாழணும். They want to live because they want to sleep well. நல்லா தூங்கணும். They want to sleep well. அதுக்கு நம்ம மலைப்பாம்பா இருந்துட்டு போகலாம் இல்ல? Let us be that big snake. மலைப்பாம்பு மலைப்பாம்பு. மலைப்பாம்பா இருந்துட்டு போகலாம் இல்லையா? Uh, என்ன அந்த மலைப்பாம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கும். And that is how it keeps eating and sleeping. என்ன சிலர் பாருங்க, நான் குடிச்சிட்டே சாகணும். Some people they want to continue drinking and then காலையில die. எழுந்தா என்ன குடி, As soon as they get up they drink. கொஞ்சம் கிக் இறங்குனா இன்னொரு பெக்கு, As the kick goes down they go for another peg. இன்னும் போதலன்னா ஒரு மக்கு, Another mug they go. அதுக்கு அடுத்து ஒரு ஜக்கு, And then they go to a jug. அடுத்து அவன் பக்கெட்லயே மூழ்கி இருப்பான். And then they will dip into the bucket itself. என்ன பன்னர்கட்டால இருந்து நாங்க கார்ல வந்துட்டு இருந்தோம். We were coming back from Bannergetta. ஒரு ஆள் ரொம்ப சீரியஸா நின்னுட்டு இருக்கறான். A person was he stood in the middle of the road seriously. எல்லாரும் ரொம்ப கோவமா, இன்னும் பெரிய டிராபிக் போலீஸ் ஆபீசர் மாதிரி. As a traffic or police officer with great anger he was there. போங்க போங்க And he போங்க. was directing everybody to move in the traffic. என்ன ஆச்சோ தெரியல. We didn't know what happened to him. ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு ஆளையும் தள்ளுறான், போ போ போ. Every person, every car is hurrying them to நாங்க move. பார்த்துட்டு இருந்தோம், என்னடா இந்த ஆள் இப்படி பண்றானே. And I was just looking at him thinking what he is up to. அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்பினான் பாருங்க. He said that and when he turned ஒரு பார் back, இருந்தது. and there was a bar there. பையன் உள்ள ஓடிட்டான். And he just ran into the bar. இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்த? What did you do all this time? பார பார்த்து இந்த லெஃப்ட் டர்ன் எடுத்தான் பாருங்க. As soon as he saw the bar he took a நம்மளெல்லாம் left ரைட் turn. டர்ன்னா He told right turn இவன் for லெஃப்ட் us. டர்ன் போய் உள்ள He took a left turn and went inside the bar. பாருங்க, குடிக்கிறது தான் வாழ்க்கை சிலருக்கு. For some drinking is their life. அதுக்கு தான பாஸ்டர் ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்தாரு. And it is only for that the Lord has given me this life. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Without you what is life? இது இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Without that what is life? அதுக்காக ஆண்டவர் நம்மளை படைச்சிருந்தானா, If God has created us for that, உங்களை என்னையும் you and I, ஆதாம எங்க விட்டுருப்பாருங்க? where God would have left Adam, ஆதாம ஏதேன் தோட்டத்துல விட்டுருக்க மாட்டாருங்க. he wouldn't have left Adam in Garden ஒரு of Eden. ஃபுல் பார செஞ்சு எல்லாம் பீர் பேரல்ஸ் எல்லாம் பண்ணி, He would have made all the big barrels ஒரு of beer. விஸ்கி பேரல்ஸ் வைன் எல்லாத்தையும் பண்ணி, And he would have bought all those சூப்பரா ஒரு things. பப் பண்ணி He would have created a pub there ஆதாம் அந்த இடத்துல விட்டு, and leaving Adam in that நீ place. நல்லா குடிச்சு இங்கே You drink nicely and you live here. இங்கதான் உன் வாழ்க்கைன்னு சொல்லி இருப்பாரு. He would have told this is the place where you have to live. ஆக ஆண்டவர் அதற்காக நமக்கு ஜீவனை கொடுக்கலங்க. So God has not given us life for that. சிலர் சொல்றாங்க, Some say, எனக்கு தெரியாது பாஸ்டர், I do not know, Pastor. என் வாழ்க்கையில தலையில என்ன எழுதி இருக்கோ What is my fate? I don't know. அதுபடி நடக்கட்டும். Let it happen according to my தலையெழுத்து fate. பாஸ்டர், If they say it's all my fate, தலையெழுத்துல நம்பிக்கை வச்சிருக்கிற so ஆட்கள் they இருக்கிறாங்க. believe in fate. சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா, If you look at some, லைஃப் இஸ் a mystery.
ஒரு வாழ்க்கை ஒரு புரியாத புதிர் என்று சொல்கிறார்கள். யார் சொன்னா உனக்கு? Who told you that? யார் சொன்னா லைஃப் இஸ் a mystery ன்னு Who சொல்லி? told you that life is one புரியாத புதிர்? நம்மாளே விடுறது இஷ்டத்துக்கு லைஃப் இஸ் a mysteryங்கறான். Our own people say that life is a mystery. ஆக இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. So many people are talking like அது this. மிஸ்டரியா இருக்கிறதுனால ஒண்ணும் புரியலன்னு சொல்லி. They say they don't understand because it looks like a mystery to சிலர் them. பாருங்க, If you look at some ரொம்ப people, நாள் வாழணும்னு கிடையாது, they don't want to live a long life. சாப்பிடுறதும் கிடையாது, They are not interested in eating. எதுலயும் இன்ட்ரஸ்ட் They do கிடையாது, not have interest in anything. எந்நேரமும் சாவ குறிச்சு தான் பேசிட்டு All இருப்பாங்க. the time they talk about death நான் only. செத்து போறேன், நான் செத்து போறேன், Say, நான் I செத்து want to போறேன். die, I want to die. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சாகடிச்சிட்டு And they would kill others living இவங்க along with நல்லா them. இருப்பாங்க. They would live a nice life. இந்த ஆளு இந்த அம்மா பேச்ச கேட்டு கேட்டு அவன் நொந்து போயிடுவான். This man hearing to her, he would have நான் செத்து போறேன், முடிஞ்சு போச்சுன்னு say, சொல்லி. I will die, everything has come ஆக to an இப்படி எல்லாம் end. இருக்கிறாங்க. So people live like ஆனால் this. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? But what is the purpose of ஏன் God? நாம் வாழ வேண்டும்? Why we should live? Why should I live? நான் ஏன் வாழ வேண்டும்? What gives you life and breath? எது உங்களுக்கு வாழ்க்கையும் Who gives you ஜீவனையும் life and சுவாசத்தையும் breath? கொடுக்கிறது? யார் உங்களுக்கு கொடுக்கிறார் It is அந்த God. சுவாசத்தை? தேவன் மாத்திரமே. Hallelujah. Paul was stuck in the storm. அந்த புயல் காற்றிலே பவுல் சிக்கிக் கொண்டார். ஆக இந்த காலவேளையிலே So in this morning time, எதுக்காக நீங்க வாழ்றீங்க எனக்கு தெரியாது. I do not know for what purpose that you ஆனா live. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? But what is the Lord saying? உன்னை நான் பாதுகாப்பதே To preserve you, என் நோக்கத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றவே. in order to fulfill my purpose in your life. Amen. God wants us to surrender to his will. அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் Amen. விரும்புகிறார். சொல்லுங்க அவருடைய சித்தம் சொல்லுங்களே. Say God's will. சத்தமா சொல்லுங்க அவருடைய சித்தம். God's will. பிரதர் வாய் திறந்து சொல்லுங்க அவருடைய சித்தம். Open your mouth and say God's Amen. will. நான் ஒண்ணு அந்நிய பாஷையில பேசலல்ல. I'm not speaking in சொல்லுங்க tongues. அவருடைய சித்தம். Say God's will. அவருடைய சித்தத்திற்கு நாம் என்ன செய்யணுங்க? What we need to do for என்னை his will. முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க I need வேண்டும். to surrender We completely need to to his yield will. ourselves நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். completely to the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை முழுவதுமாக நாம் ஒப்பு Only கொடுக்க then வேண்டும். God can intervene. அப்பொழுதுதான் தேவன் அந்த இடத்திலே Only then God இடைப்படுவார். can intervene அப்பொழுதுதான் தேவன் இடைப்படுவார். and say to you and I, அப்படி உங்களையும் என்னையும் பார்த்து son and சொல்வார், daughter, மகனே மகளே, I am not done with you yet. இன்னும் நான் உனக்கு செய்ய You வேண்டியதை have a long way முடிக்கவில்லை. to go. நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு No தூரம். storm எந்த புயல் will காற்றும் sink you. அதை உன்னை மூழ்கடிக்காது. Amen. So how do we surrender to the will of God? எப்படியாக தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு We need கொடுப்போம்? to surrender to his purpose. அவருடைய நோக்கத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க Shall we வேண்டும். lift our hands? நாம் கரங்களை உயர்த்தி Shall we lift our hands? கரங்களை உயர்த்தி, Lord, I want to surrender to your purpose. ஆண்டவரே உம்முடைய நோக்கத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Use me in 2026 for your glory. உம்முடைய மகிமைக்கென்று 2026 ஆண்டிலே நீர் என்னை Paul பயன்படுத்தும். said, God said to Paul, தேவன் பவுலை பார்த்து சொன்னார், Paul, I am going to preserve you பவுலே உன்னை நான் in காப்பாற்ற the midst போகிறேன். of the storm. இந்த புயல் காற்றின் I want to மத்தியிலே preserve you உன்னை நான் because I பாதுகாக்கிறேன். want you to stand before Caesar. ஏனென்றால் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க Lift your வேண்டும். hands, lift your hands. கரங்களை உயர்த்தி, Lift your hands. கரங்களை உயர்த்தி, Lord, தேவனே, help me to stand before Caesar. ஆண்டவரே ராயனுக்கு முன்பாக நிற்கும்படியாக நீர் எனக்கு Help உதவி me to செய்யும். stand before every opportunity. எல்லா தருணங்களில் நான் நிற்க நீர் எனக்கு Help உதவி me to செய்யும். stand before every need, oh God. எல்லா தேவலுக்கு முன்பாக நிற்க நீர் எனக்கு உதவி Help me செய்யும். to stand before every mission, oh Master. எல்லா பணிக்கு முன்பாகவும் நிற்க எனக்கு நீர் Help உதவி me to stand செய்யும். before every door. எல்லா கதவுக்கு முன்பாக நிற்க நீர் Every எனக்கு உதவி open door, செய்யும். திறந்த கதவுகள், Every shut door. மூடிய கதவுகள், As you have planned for me. நீர் எப்படி எனக்கு திட்டம் வைத்திருக்கிறீரோ In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. Acts chapter number 27. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் Verse number 20. 20வது வசனம். For several days, அநேக நாளாய் we could not see either the sun or the stars. சூரியனாவது நட்சத்திரங்களாவது A காணப்படாமல் strong wind kept blowing. மிகுந்த பெருங்காற்று மழையும் We அடித்துக் finally gave up கொண்டிருந்தபடியினால் all hope of being saved. இனி தப்பி பிழைக்க மாட்டோம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று We போயிற்று. finally gave up. இனி பிழைக்க மாட்டோம். We means Paul is there. Paul is saying, I also gave up. பவுல் சொல்லுகிறார்,
நானும் கூட இனி பிழைக்க மாட்டேன் என்று At நினைத்தேன். that time, அந்த நேரத்தில் God தான் said to Paul, தேவன் பவுலை பார்த்து Paul, do சொல்கிறார், not be afraid. நீ பயப்பட வேண்டாம், I want you to stand before Caesar. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். When you surrender to the purpose, அந்த நோக்கத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, when your purpose is clear, உங்களுடைய நோக்கம் சரியாக இருக்கும் பொழுது, storms don't confuse. எந்த புயல் காற்றும் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்காது. ஆமென் சொல்லுங்க. என் நோக்கம், Say my purpose, ஆண்டவருடைய நோக்கம், God's purpose, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய நோக்கம் God's purpose. எனக்கு தெளிவா இருக்கும் பொழுது If it is very clear to me, எந்த குழப்பமும் எனக்கு வராது. I will not get any ஆமென். confusion. எந்த பெருங்காற்று வரட்டும், Let there be big storm. எந்த புயல் வரட்டும், There may be a big storm coming எந்த my way. கிரைசிஸ் வரட்டும், There may be a big crisis எந்த coming my சவால் way. வரட்டும், There may be challenges. எந்த ஆபத்தான சூழ்நிலை There வரட்டும், may be a dangerous situation. God's purpose தேவனுடைய is so நோக்கம் clear in my mind. என்னுடைய மனதிலே தெளிவாக இருக்கிறது. So I have no confusion. ஆகவே எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. God will take me through. என்னை தேவன் வழி நடத்துவார். Amen. To discover your purpose, உங்களுடைய நோக்கம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள you must வேண்டும் know என்றால், whose you are நீங்கள் யாருடையவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். before you know who you are. நீங்கள் யார் என்பதை அறிவதற்கு முன்பதாக Amen. இங்கிலீஷ்ல போடுங்க please. To discover your purpose, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள you வேண்டும் must know என்றால், whose you are. நீங்கள் யாருடையவர்கள் என்பதை அறிந்து கொள்ள பக்கத்துல வேண்டும். பார்த்து சொல்லுங்க, நீங்க யார் என்பதை அறிய தலைகெடுத்துக்காதீங்கன்னு சொல்லுங்களேன். Do not break your head to know who you are. ஆமென். எதுக்கு தலைகெடுத்துக்கணும்? Why நான் are you ஏன் breaking பிறந்தேன்? your head? Why did எதுக்கு இந்த உலகத்துல I இருக்கணும்? come to this world? எதுக்கு இந்த வாழ்க்கை? Why is this நான் life? யாரு? Who am I? எப்படி எல்லாம் நடக்கு? Why all these things are To happening? discover your purpose, ஆகவே உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் தெரிந்து you must கொள்ள, know whose you are. நீங்கள் யாருடையவர்கள் என்பதை அறிந்து கொள்ள Before you வேண்டும். know who you are. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக Whose you are நீங்கள் is யாருடையவர்கள் very important. அது மிகவும் முக்கியமானதாக God said இருக்கிறது. in his word, தேவன் அவருடைய வார்த்தையிலே let us சொல்கிறார், make man in our image. மனிதனை நம்முடைய சாயலிலே our படைப்போம் என்று likeness. சொன்னார். நம்மை போலவே Let us make man for us. மனிதனை நமக்கென்று படைப்போம். நீ யார் என்பது அல்ல, It is not about who you நீ are. யாருடையவன், It's about whose you நீ are. யாருடையவள். It is about whose you You are. belong to the King of Kings. நீங்கள் ராஜாதி ராஜாவினுடைய You belong to the Lord of Lords. நீங்கள் தேவாதி தேவனை உடையவர். You belong to God who created the universe. இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு நீங்கள் When சொந்தமானவர்கள். you know that, இதை நீங்கள் அறிவீர்கள் என்றால், amen, there is no confusion. அந்த இடத்திலே எந்த குழப்பமும் There is கிடையாது. no fear. அந்த இடத்திலே பயம் கிடையாது. Paul was stuck in the storm, அந்த புயல் காற்றிலே பவுல் சிக்கிக் but he கொண்டிருந்தார். was not confused about his purpose. ஆனால் தன்னுடைய நோக்கத்தை குறித்து எந்த குழப்பமும் இல்லை அவருக்கு. Listen to this. இதை கேளுங்கள். Storms can shake the ship, இந்த புயல் காற்று படகை அசைத்து but போடலாம், not your calling. ஆனால் உங்களுடைய அழைப்பை அல்ல. ஆமென் சொல்லுங்க. இந்த 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 பெருங்காற்று, இந்த புயல் படகை அல்லது கப்பலை அசைக்கலாம். You say that the storm can shake the ship, என்னுடைய அழைப்பை ஒன்றும் செய்யாது. but it cannot touch my கரங்களை calling. நல்ல தட்டுங்களே. ஹalleluya. 2025ல எத்தனை ஸ்டார்ம்ஸ் வந்தது? How many storms hit us in the year எத்தனை storms 2025? வந்தது? How many storms? இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு பிறகு After the Christmas service, நியூ இயர் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறோம். as we were preparing for the New Year service, என்ன ரொம்ப பிஸி. we were all very busy. 2025ல In 2025, ரெஸ்டே கிடையாது. we didn't get any rest. எங்க அம்மா ரொம்ப சிக் ஆயிட்டாங்க. My mother was very sick, அதுல ரொம்ப பிஸி ஆயிட்டோம். and we were very busy in that, ஹாஸ்பிடல் போறது வர்றது, going and coming back from the ஹெல்பர் hospital. கிடைப்பாங்க கிடைக்க மாட்டாங்க. Help, we may get the helper, or we பயங்கர sometimes don't get போராட்டங்க. it. So many challenges. ஒவ்வொரு நாளும் சவால் தான். Every single day was a அம்மா challenge. செப்டம்பர்ல போயிட்டாங்க. My mother died in the month of அதுல September. இருந்து வெளியே வரணும். We have to come out of ஒவ்வொரு it. நாளும் அம்மா நினைப்பு தான். Every single day remembering Amma. கனவுல வந்து தொந்தரவு. She would come in our அவங்க dreams வரல, and நமக்கு வர கனவு. it's the dreams that we are getting. இதுல இருந்து வெளியே வரணும். We have to come out of all அடுத்து these கிறிஸ்மஸ் things, சர்வீஸ். because immediately the அடுத்து Christmas New Year service and service. then the New Year service. கிறிஸ்மஸ் சர்வீஸ் பிரமாதமாக நடந்தது. The Christmas service happened very beautifully. நியூ இயர் சர்வீஸ்க்கு முன்னாளைக்கு முன்னால 3 days before the New Year service, நைட் பயங்கரமான குளிர் ஜுரம் எனக்கு. in the night I got very shivering fever. என்னைக்கு நான் டி-ஷர்ட் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டது கிடையாது. I've never worn t-shirt and sweaters சாக்ஸ் in the போட்டு night. படுத்தது கிடையாது. I've never slept with socks on my ஸ்வெட்டர் feet. போடுறேன், டி-ஷர்ட்
போடுறேன், I'm சாக்ஸ் wearing my போடுறேன், sweater, my socks. ஜன்னலெல்லாம் சாத்தியாச்சு, I've closed the doors, ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு, switched off the fan. டெம்பரேச்சர் கூடி போச்சு, My temperature 3 increased. நாள் இருக்கு, Only 3 days to 3 New நாள் Year. தூக்கம் கிடையாதுங்க. 3 days I did not get sleep. அந்த இரவு அந்த இடத்திலே That night, ஆமென், என் ஷிப் அசைக்கப்பட்டிருக்கலாம், my ship would have shaken. ஷிப் அசைக்கப்பட்டிருக்கலாம் 3 நாள் தூக்கம் இல்லாம. Because I didn't have sleep for 3 days, my ship was ஆனால் என் shaken. அழைப்பு அசைக்கப்படவில்லை. But my calling was never shaken. என் அழைப்பு அசைக்கப்படவில்லை. My calling was not என் shaken. பணியை ஆண்டவர் நான் செய்ய ஆண்டவர் எனக்கு பலனை God கொடுத்தார். gave me the strength to do my mission. Storms don't cancel purpose. இந்த புயல் காற்று நம்முடைய நோக்கத்தை ரத்து செய்ய They முடியாது. confirm it. அதை உறுதி செய்கிறது. Storms don't cancel purpose. இந்த புயல் காற்று நம்முடைய நோக்கத்தை ரத்து செய்ய முடியாது. enemy பல விதத்தில் உங்களை தாக்கலாங்க. சத்ருவானவன் பல விதமாக the enemy may hit you in many ways. He can attack you, feel very very dangerous situation you may be in. பலவிதமான ஆபத்தான சூழ்நிலைகளிலே உங்களை அவன் கொண்டு போகலாம். But God has already spoken clearly to you and I. உங்களுக்கும் எனக்கும் தேவன் தெளிவாக பேசி If இருக்கிறார். you are still standing in the storm, நீங்கள் இன்னும் அந்த புயல் காற்றின் மத்தியிலே நின்று if you are கொண்டிருக்கிறீர்கள் still என்றால், facing the storm, இன்னும் அந்த புயல் காற்றை நீங்கள் சந்தித்துக் if கொண்டிருக்கிறீர்கள் என்றால், your ship is still shaking, உங்களுடைய படகு இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால், be assured, இதிலே உறுதியாக இருங்கள். it means அப்படி என்றால், if you are still stuck in the storm, நீங்கள் இன்னும் அந்த புயல் காற்றிலே சிக்கிக் and கொண்டிருப்பீர்கள் you are என்றால், here, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் your என்றால், assignment உங்களுடைய பணி என்னவென்றால், is still இன்னமும் alive. இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. எத்தனை புயல் காற்று வந்தும், Though many storms come and hit எத்தனை you, கப்பல் சேதம் நடந்தும், though the ship was destroyed, 2025ல எத்தனை லாஸ் இருந்தும், though you had many losses in the இந்த year இடத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னு 2025, சொன்னா, if you are here in this place உங்க now, அசைன்மென்ட் இன்னும் உயிரோடு இருக்கிறது. your assignment is still alive. God has not done with you yet, son. இன்னும் தேவன் உங்களுக்கு உண்டான பணியை முடிக்கவில்லை. If you are still standing after the storm, இன்னும் இந்த புயலின் மத்தியிலே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் amen, என்றால், it means you are still aligned with God's will. அப்படி என்றால் இன்னும் தேவனுடைய சித்தத்திற்கு நேராக நீங்கள் போய் Storms will கொண்டிருக்கிறீர்கள். come. இந்த புயல் காற்று வரும், Storms will come, புயல் காற்று வரும். but when you are sure of your calling, ஆனால் உங்களுடைய அழைப்பு என்னவென்பதிலே நீங்கள் உறுதியாக Purpose இருக்கும் is பொழுது, clear. உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கும் பொழுது, confusion leaves. அந்த இடத்திலே குழப்பம் விட்டு I said விலகுகிறது. confusion leaves. குழப்பம் விலகுகிறது. Fear loses its grip, அங்கே அந்த பயமானது அதனுடைய grip-ஐ விட்டு விடுகிறது. and purpose begins to speak. அந்த இடத்திலே நோக்கமானது பேச துவங்குகிறது. மகளே, நீ பயப்படாதே. Daughter, do not fear. புயல் வந்துடுச்சா, The storm has hit நெருக்கடி you. வந்துடுச்சா, The crisis situation has come Report in your வந்துடுச்சா? life. The report has come in your hand. ஆபத்து வந்துடுச்சா, The danger has touched you. லாஸ் என்கிற செய்தி வந்துடுச்சா, So you have heard the news that there is loss. வேலை போச்சுன்னு செய்தி வந்துடுச்சா, You have heard that you lost your அந்த job. மேரேஜ் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னாங்கடா. Did they tell that the marriage got கவலையே cancelled? படாதே, Do not worry உன் about it. வாழ்க்கையில் நான் பெரிய திட்டங்களை I have வைத்திருக்கிறேன். big plans in your life. நடப்பதெல்லாம் நன்மைக்குதான். Everything that is happening is for good. Listen, கவனியுங்கள். listen to this. இதை கவனியுங்கள். We don't plan our future. நம்முடைய எதிர்காலத்தை நாம் திட்டமிடுவது We கிடையாது. make our future. நம்முடைய எதிர்காலத்தை நாம் உருவாக்குகிறோம். Amen. Let me repeat it again. திரும்பவுமாக இங்க சொல்கிறேன். கை வச்சு சொல்லுங்க, என் எதிர்காலத்தை, Say, my future. என் எதிர்காலத்தை My future. நான் திட்டமிட மாட்டேன். I will not plan. என் எதிர்காலத்தை நான் But I will உருவாக்குவேன். make my future. Amen. Because our plans will fail. ஏனென்றால் நம்முடைய திட்டம் தவறி போகலாம். We need to create. நாம் We need to உருவாக்க make வேண்டும். plan a future. நம்முடைய எதிர்காலத்தை நாம் உருவாக்க வேண்டும். When you are committed to the mission, உங்களுடைய பணிக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் when the பொழுது, need is before you, அந்த தேவை உங்களுக்கு முன்பாக when இருக்கும் you பொழுது, see the Caesar before you, அந்த ராயனை உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் you பார்க்கும் make பொழுது, your future. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவீர்கள். Amen. We need to surrender ourselves. ஆகவே நம்மை நாமே ஒப்புக்கொடுக்க வேண்டும். Surrender ஒப்புக்கொடுக்க is வேண்டும். not giving up. அது முடியாது என்று விட்டு கொடுப்பது It கிடையாது. is lining up with God. ஆனால் தேவனோடு கூட நாம் நேராக நிற்பதுக்கு அர்த்தமாகும். சத்தமா சொல்லுங்க, தேவ நோக்கத்திற்கு சரண்டர் ஆவது. To surrender to தேவ God's will. நோக்கத்திற்கு சரண்டர் ஆவது. Surrendering to
God's will. விட்டு விடுவதல்ல. It is not just இந்த leaving பக்கம் பார்த்து everything. சொல்லுங்க, மூட்டை கட்டுறது அல்லன்னு சொல்லுங்களேன். It is not leaving தற்கொலை things. அல்ல. It is not suicide. தற்கொலை அல்ல. It is not suicide. ஆமென். It is lining up with God. தேவனோடு கூட அவருடைய திட்டத்தோடு கூட ஒன்றிணைந்துவது. அந்த வரிசையில் தேவனோடு தேவன் போட்ட வரிசையில் நிற்பது. Aligning with God. என்ன ஜெயலன் இப்பதான் அந்த அந்த ஸ்கூல் இருக்கிறான். Jalen is in preschool now. அங்க போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு after he comes back from the school, கம்பா ஸ்டாண்ட் அப், he'll say, grandpa எந்திருப்பா. அப்பா எந்திரி. Stand up, grandpa. இந்த லைன்ல நில்லு. And say, stand in this line. இந்த லைன்ல நில்லு. Stand in this line. அவங்க கூட அவன் லைன்ல நான் நிக்கணும். Along with them in the same line I have to stand. அந்த வீட்ல டைல் இருக்கு, இதுக்குள்ள நில்லு. So within the tile he would ask me to stand. அந்த குட்டி நம்மள கமாண்ட் பண்ணுதுங்க. The little one would give commands. ஆக தேவனுடைய நோக்கத்தை So the purpose of God, நீங்கள் தெளிவாக அறியும் பொழுது, when you know it very clearly, தேவனுடைய வரிசையில் நீங்க நிக்கிறீங்க. you would stand in line with God. இதை விட பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமா? There is no greater blessing than this. கரங்களை நல்லா தட்டுங்களே. Hallelujah. Surrender doesn't stop you. ஒப்பு கொடுப்பது தடுத்து நிற்காது. It positions you. அது உங்கள் நிலையை ஒழுங்குபடுத்துகிறது. தேவனுடைய நோக்கத்துக்கு நீங்க சரண்டர் ஆகும் பொழுது, so when you surrender yourself to God's purpose, சரியான இடத்தில் கர்த்தர் உங்களை வைப்பார். God will position you at the right place. Surrender alliances with heaven's agenda. அது ஒப்பு கொடுப்பது பரலோகத்தின் திட்டத்தோடு கூட நம்மை இணைக்கிறது. ஆமென். சொல்லுங்க, பரலோகத்தின் திட்டங்களுக்கு நாம் என்ன செய்கிறது? What does it make? கொண்டு நிறுத்துகிறது. It aligns us with heaven's agenda. பரலோகம் திட்டம் என்னங்க? What is the agenda of heaven? சாதாரண திட்டம் அல்லங்க. It is not an ordinary agenda. நாம் ஆண்டவருடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, so when we surrender ourselves to God's purpose, பரலோகத்தின் அஜெண்டாவோடு நம்மை நிற்க வைக்கிறது. it makes us to stand with heaven's agenda. இதுக்கு கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன்னா, நான் ஆக்டர் விஜய்ஸ் அஜெண்டா. said at first service I said I'm an actor Vijay's agenda. என்ன அதுக்காக உயிரை கொடுக்கிறதுக்கும் பிள்ளைகளை பலி கொடுக்கிறதுக்கும் ஆயத்தமா இருக்கறாங்க. people are ready to give their life, their children's life also. மலேசியால இருந்து ஒரு பொண்ணு வீடியோ போடுது. from Malaysia one girl has put a video. எங்க ஸ்டார் நாங்க இந்தியாவுக்கு அனுப்பி கொடுக்கிறோம். we are sending our star back to India. அங்க போய் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு இந்தியாவுக்கு வராரு. he is finishing a function in Malaysia and coming உங்க back to கையில India. எங்க ஸ்டார் ஒப்பு கொடுக்கிறோம். we are surrendering, we are giving our அவரை star to your hands. so take care of him carefully. என்ன பாருங்க, எங்க போகுது உலகம் பாருங்க. just imagine where the world is going. அவங்களுக்கும் அவருக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? there is no relation between them. ஆண்டவருடைய பிள்ளைகள். but the children of God. சொல்லுங்க, யார் அஜெண்டான்னு சொல்லுங்களே. say whose agenda? பரலோகத்தின் அஜெண்டா. it's heaven's agenda. கரங்களை நல்லா தட்டுங்களே. when you surrender to God's purpose, நீங்கள் தேவனுடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கும் it பொழுது, puts you in the right place, உங்களை சரியான இடத்திலே at வைக்கிறது. the right time, சரியான நேரத்திலே for God to intervene. தேவன் அந்த இடத்திலே இடைப்படும்படியாக. ஆமென். சொல்லுங்க, சரியான நேரத்தில், say right time, சரியான இடத்தில் right place, அவர் என்னை நிறுத்துவார். he would make me stand. எந்த புயல் காற்றும், whatever storm that may எந்த come, பெருவெள்ளமும் whatever flood that may come என்னை in, சேதப்படுத்தாது. it will not destroy me. Only when we yield completely, God can intervene. நாம் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் தேவன் அந்த இடத்திலே இடைப்படுவார். Paul surrendered, பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தார். but he did not become silent. ஆனால் அவள் அந்த இடத்திலே அமைதலாக இல்லை. He did not become inactive. அவர் எதுவும் செய்யாமல் இல்லை. பிரச்சனை வந்துடுச்சு, there was a problem, புயல் வந்து போச்சு, there was this storm that hit, குவைட் ஆயிரலாம், where they quiet, சும்மா இருக்கலாம். they can be quiet, அப்படி இல்லங்க. but it's not like பால் that. என்ன செஞ்சாருங்க? what did Paul do? He encouraged others. மற்றவர்களை Acts உற்சாகப்படுத்தினார். 27 அப்போஸ்தலர் 27 22. 22வது But வசனம். now I urge you to keep up your courage. நீங்கள் தைரியமாக இருக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். நீங்க ஒரு ஸ்டார்ம்ல சிக்கினீங்கன்னு சொன்னா, if you get stuck in a storm, உங்களுக்கு ஆண்டவருடைய நோக்கம் தெளிவாக இருக்கும்னு சொன்னா, if you know the purpose of God very ஸ்டார்மை clearly, பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. you will not fear the storm. ஸ்டார்ம் உங்களை ஊனப்படுத்தாது. the storm will not cripple you. ஆமென். ஸ்டார்ம் உங்களை ஊனப்படுத்தாது. the storm will not cripple you. ஸ்டார்ம் என்ன செய்யுங்க? what would that storm do to உங்களை you? கொண்டு அநேகரை through ஆசீர்வதிக்கும். you it will
make you a He blessing to many. encouraged others. அவன் மற்றவர்களை He spoke உற்சாகப்படுத்தினார். God's word. தேவனுடைய வார்த்தையை He பேசினார். gave direction in the middle of the chaos. அந்த குழப்பத்தின் மத்தியிலே எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். When you surrender to God's will and purpose, தேவனுடைய சித்தத்திற்கும் நோக்கத்திற்கும் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது you don't lose your voice, உங்களுடைய சத்தத்தை நீங்கள் இழக்க but you மாட்டீர்கள். will gain authority. ஆனால் அந்த இடத்திலே ஒரு அதிகாரத்தை சொல்லுங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவருடைய நோக்கத்திற்கு. Say for God's இங்க கை purpose. வச்சு சொல்லுங்க ஆண்டவருடைய நோக்கத்திற்கு. God's purpose. நான் என்னை ஒப்புக்கொடுக்கும் பொழுது When I surrender myself, என் சத்தத்தை இழக்க மாட்டேன். I will not lose my என் voice, அதிகாரத்தை but பெற்றுக்கொள்வேன். I will get back my authority. இப்படி கை வச்சு சொல்லுங்க என் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வேன். Say, I will get back my ஹalleluya. authority எனக்கு முன்பாக before me. எந்த ஆயுதமும் Whatever weapons may எழும்பாது. come, it will not raise against எனக்கு me. விரோதமாக எந்த ஆயுதமும் No weapon formed against me வாய்க்காது. will prevail. கர்த்தர் என்னை நடத்துவார். The Lord will lead me. Surrender ஒப்புக்கொடுங்கள். doesn't shrink you. அது உங்களை சுருக்காது. சொல்லுங்க ஆண்டவருடைய நோக்கத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது So when I surrender myself to God's purpose, சொல்லுங்க அது என்னை சுருக்காதுன்னு சொல்லுங்க. it will not shrink me. It will raise me up. அது என்னை உயரச் செய்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க எழும்புவீங்கன்னு சொல்லுங்க. Say, அது உங்களை சத்தமா சொல்லுங்க நீங்க எழும்புவீங்கன்னு So you சொல்லுங்க. will rise up. எழும்புவீங்க ஆண்டவருக்காக You will rise. எழும்புவீங்க. For God நீங்க you will ராயனுக்கு rise முன்பாக எழும்புவீங்க. So to stand before Caesar, you will rise up. ஆமென். ராயன்னு சொல்றாரே. So they are saying Caesar, Can I Caesar. take 2 more minutes? ராயன் சொல்றாரே. They're saying Caesar. யார் அந்த ராயன்? Who is that Caesar? கன்னடால பாஸ்டர் ஐசக் என் சக்கரவர்த்தி. In Kannada, it's called as Chakravarti. ಚಕ್ರವರ್ತಿ. Chakravarti. ಚಕ್ರವರ್ತಿ. ಏನು ಈ ಚಕ್ರವರ್ತಿ ನಮ್ ಪಕ್ಕದ ಮನೆ ಇಲ್ಲ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದಿ ಚಕ್ರವರ್ತಿ ಮುಂದೆ ನಿಂತಿಯಾ ಆ Are you ಚಕ್ರವರ್ತಿ ಯಾರು standing ಗೊತ್ತಿಲ್ಲ. before that Chakravarti? We do not know who is that. யார் அந்த சீசர்? Who is that Caesar? உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை. The need that is before you. உங்க குடும்பத்தில் In your family. இன்னும் ஆண்டவரை அறியாதவர்கள். Those who have still not known God. உங்க சமுதாயத்தில் In your community. வாலிப பிள்ளைகள் The youngsters. இன்னும் போதை மருந்தில் They are இருக்கிறாங்க. still addicted to இன்னும் substances. குடிப்பழக்கத்தில் They are இருக்கிறாங்க. addicted to alcohol. சமுதாயத்திலும் உலகத்திலும் ஹேட்ரட் பரவிக்கொண்டே In the இருக்கிறது. community and in the world, the hatred is spreading like anything. உலகம் இன்னும் பெட்டர் ஆகாதுங்க. The world is not going to become better. இன்னும் மோசமாகுங்க. It is just going to go down. ஆனால் சோர்ந்து போக கூடாது. But we should not become weary. ராயனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய வேளை வந்தது. The time has come to stand before Caesar. தேவ பிள்ளையே, Dear child of God, சண்டே கிறிஸ்டியனா இருக்காத. do not be a Sunday Christian. பாத்தீங்களா, போக தான் ஃபில் ஆகுதுங்க. Only towards the end the seats are getting filled. என்ன அவங்கள குறித்து நான் என்ன சொல்றது, சொன்னா வராம போயிருவாங்களோ, If I பாஸ்டருக்கு say, பயம். they will not come to the லேட்டா church. வராதீங்கன்னு சொல்றாலே பிரச்சனை, பாஸ்டருக்கு பயம் வர மாட்டாங்க. So if I say do not come late, they will not come. எப்படியாச்சும் லேட்டா கூட வந்துட்டு போங்க, ஆமென் சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. I have no problem if you come late, sit, say amen ஆனா and late. ஸ்டார்ம் வரும் பொழுது, But when the storm புயல் comes, வரும் பொழுது, when the storm hits ஆண்டவர் you, உங்களை பார்த்து, the Lord will look at மகனே you மகளே நீ பயப்படாதே, and say, son and daughter, do not வாழ்க்கையில் ஒரு fear. நோக்கத்தை I வைத்திருக்கிறேன். have got a purpose in நீ your life. ராயனுக்கு முன்பாக You நிற்கணும். have to stand before உனக்கு ஒரு Caesar. சேதமும் நடக்காதுன்னு No சொல்லணும். harm will happen to you. நீங்க சண்டே கிறிஸ்டியனா இருக்க மாட்டீங்க. You will not be a Sunday வந்து Christian. போகிறவர்களா இருக்க You will மாட்டீங்க. not be the one who just come and வெறும் go. கம்யூனியன் சண்டேக்கு மாத்திரம் வந்து You will not போகிறவர்கள். be the ones who will come just for communion Sunday ஊழியத்துக்கு and ஒப்பு go. கொடுப்பீங்க. You would surrender, you would give yourself for ministry. சர்ச்சில் வாலண்டியர் ஊழியம் பண்ணுங்க. Do volunteer ministry in the மினிஸ்ட்ரி church. பண்ணுங்க. Do ministry in the பாஸ்டர் church. ரேகா கிட்ட வாங்க. Come to Pastor உங்க Rekha. டிவிஷன் பாஸ்டர்ஸ் கிட்ட Go to வாங்க. your division pastors. என்ன பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர், உங்களை சுத்தி ஒரு பெரிய சேனை So இருக்குன்னு they look சொல்றாங்க. at me and say, Pastor, you have a big I am army so with you. proud. நான் மிகவும் I have more than பெருமைப்படுகிறேன். 100 people standing as volunteers, leaders and pastors. 100 பேருக்கு மேலாக பாஸ்டர்ஸ் ஆக வாலண்டியர்ஸ் ஆக என்னோடு கூட நிற்கிறார்கள். But that's not enough to meet the need. அது போதுமானது கிடையாது நம்முடைய தேவைகளை The சந்திப்பதற்கு. need that is outside. வெளியிலே இருக்கிற தேவையானது கசப்பு பெருகி கொண்டிருக்கிறது. அங்கே the hatred is becoming big. Sign up So come and sign for up. volunteer ministry. வாலண்டியர் ஊழியத்திற்கு வந்து நீங்கள் சேர்ந்து பாஸ்டர் கொள்ளுங்கள். பெருக்கணும்னா சொல்லுங்க பாஸ்டர்.
Tell me, Pastor, if I have to sweep the டாய்லெட் floor. கழுவணும்னா சொல்லுங்க Tell me, பாஸ்டர். Pastor, if I have to clean the பார்க்கிங் toilet. வாலண்டியர் பண்ணணும்னா சொல்லுங்க Tell பாஸ்டர். me, Pastor, if you need எனக்கு volunteers in the driving parking license area. இருக்கு. I have a driving எனக்கு license. டிரைவிங் தெரியும். I know driving. ஆமென். வாங்க ஊழியத்துக்கு வாங்க. So come and join the What is ministry. stopping you எது உங்களை தடை from செய்கிறது serving the Lord? தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு? Don't come as a spectator. வந்து பார்த்து செல்பவர்களாக இல்லாமல் God has called you தேவன் உங்களை for a அழைத்திருக்கிறார் mission. ஒரு பணிக்காக. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். I have chosen these people for my sake, ராயனுக்கு முன்பாக நிற்பார்கள். and they would stand before என் Caesar, துதியை சொல்லுவார்கள். and they will talk என் about அன்பை my praises. பறைசாற்றுவார்கள். They will talk about my love. ஆமென். இதாங்க நம்ம அழைப்பு. This is what is our calling.